அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெச்எல்பி மேப்பை எவ்வாறு ChatGPT அல்லது ஜெமினி மூலமாக உருவாக்க முடியும் என்பதை பார்க்கலாம். அதற்கு முதல்ல உங்களுடைய அந்த மேப்போடைய இமேஜை நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ChatGPT இல்லை அப்படின்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ChatGPTன்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு போகலாம். ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இமேஜ், ஃபோட்டோ, ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எந்த இமேஜுக்கு நீங்கள் எடுக்கணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் காப்பி பண்ணணும். அதாவது இந்த லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அப் ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரெடி ஆகிரும். ChatGPTயில் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிடும். எடுத்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிரும். வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிடும். உங்களுக்கு அந்த மேப்பை வந்து க்ரியேட் பண்ணி நீட்டாக வந்துடும். இந்த கோடு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம்லேருந்து ஆரம்பித்து ஈஸி டு ரீட் அப்படின்னு இருக்குல்ல, அது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் பழைய இதுக்கு போட்டதில் உங்களுக்கு இந்த மேப் வந்து ஹெச்எல்பி மேப் வந்து இப்படி அழகாக வந்திருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை நாளும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு லிமிட் ChatGPTயில் ஒரு லிமிட் இமேஜ் வந்து நம்மளை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட்டிங் இமேஜ் வந்து ஆகிட்டு இருக்குது. இப்போ ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிரும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஈஸியான இந்த முறையில் வந்து நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம்னா மேப்பை வந்து இப்படி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கிரியேட்டிங் இமேஜ் இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. இதை டச் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது இது பார்த்திங்கன்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து மேப் அரேஞ்ச் பண்ணி தந்துருச்சு. மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மேப் வந்து உங்கள் மொபைலில் இமேஜ் சேவ்டுன்ட்டு வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். ஓகே, இது மூலமாக இதே போல் நீங்கள் வந்து எத்தனை இமேஜ்னாலும் இன்புட்டாக கொடுத்துட்டு நீங்கள் மேப் வந்து அவுட்புட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கோடு கண்டிப்பாக இதை அப்படி காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதை பயன்படும் வகையில் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.